ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சந்தோஷமான அப்டேட். என்ன அப்படின்னா, நாட்டு ரோஜா செடி, அந்த ரோஸ் கலர் பன்னீர் ரோஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரோஸ் ஒரே ஒரு பெரிய குச்சி கிடச்சிது. அது அந்த ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேனே, அந்த குச்சை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் பதியம் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான், வருமா வராதா அப்படின்னு. நல்லா இன்றைக்கி காலம்புரை வந்து அந்த பேக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு. இங்கே இருக்குது, நல்லா இருக்கா? நான் ஒன்றும் பண்ணலைங்க, கட் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 நாள் வந்து தண்ணியில் வச்சுருந்தேன். அப்படியே தண்ணியில் அடியில் மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கார்டன் சாண்டு மண்கலவை கலந்ததுக்கப்புறமா நான் அதில் வந்து இது எல்லாத்தையுமே நட்டு வச்சு மேலே ஒரு கவர் போட்டு மூடி நிழலில், அதாவது செமி ஷேடில் வந்து வச்சுட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆகுது. கரெக்டாக பார்த்தா நட்டதுக்கப்புறம் 15 நாள் ஆகுது. இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குங்க, செமி ஷேடில் வச்சு பதியம் போட்டது. புதுசாக ஒரு ரோஜா கன்று கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம வச்ச வந்து துளிர் வந்திருக்கா இல்லையாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.